மாணவர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பித்தாகரஸ் தேற்றம் அதை எப்படி எழுதி நிரூபிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இந்த தேற்றத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, நிறையா பேர் இந்த தேற்றத்தை மனப்பாடம் பண்ணி எழுதுறீங்க. மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 எழுத்துக்கள். அந்த 10 எழுத்துக்களுக்குள்ளே இருக்கிறத மாற்றி மாற்றி மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் எழுதுறீங்க. இப்போ இங்கே நான் அதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறேன். கட்டாயம் இது உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். இப்போ இந்த தேற்றத்தை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறது பித்தாகரஸ் தேற்றம் அல்லது பௌதயான தேற்றத்தை எழுதி நிரூபுக. இந்த ரெண்டுமே ஒரே பேர் தான். இந்த தேற்றத்தை நான் எந்த மாதிரி நிரூபிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த தேற்றத்தை நான் 4 பகுதிகளாக பிரிக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா கூற்று, அதாவது எடுத்தோடனே நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மதிப்பெண்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்தால் கொடுப்பாங்க. ரெண்டாவது, சில டீச்சர்ஸ் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ரூஃபையே கரெக்ட் பண்ணுவாங்க. உங்களோட நிரூபணத்தை என்னது கரெக்டுன்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் இந்த கூற்று எந்த அளவுக்கு முக்கியன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன செய்யணும்னா, அந்த கூற்றுலேருந்து படத்தை நம்ம தான் வரையணும். மூணாவது, நிரூபிக்க வேண்டியது, நிரூபிக்க வேண்டியது என்னது, படத்துலேருந்து கூற்றுலேருந்து எதை நம்ம சொல்ல போகிறோம், இதை தான் விஷயம் ரிசல்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் நிரூபிக்க வேண்டியது. அடுத்தது நிரூபணம், அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம், நிரூபணம். சரி, இப்போ இந்த கூற்றை நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தேற்றத்தோட நிரூபிக்கிற பகுதிகள் எளிமையாயிரும். சரி, இந்த பித்தாகரஸ் தியரம் அப்படி என்ன தான் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி பித்தாகரஸ் தேற்றம்ன்றது எல்லா முக்கோணங்களிலையும் நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு முக்கோணம் இருக்குது. அந்த ஒரு முக்கோணத்தில் தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். அந்த முக்கோணம் என்ன அப்படின்னா செங்கோண முக்கோணம். அப்போ இந்த பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு முக்கோணம் தேவை. அது என்னது, செங்கோண முக்கோணம். நான் இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் வரைகிறேன். செங்கோண முக்கோணம்னா என்ன அப்படின்னா, அந்த 3 கோணங்களில் ஒரு கோணம் 90 டிகிரியாக இருக்கும். 3 கோணங்களில் ஒரு கோணம் 90 டிகிரியாக இருக்கும். இப்போ இந்த முக்கோணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேர் வைக்கிறேன், ஏபிசி. இந்த பேர் கொடுத்துட்டேன். இந்த 3 கோணங்களில் பீன்ற கோணத்தில் நான் என்னது 90 டிகிரியை குறிச்சிக்கிறேன். இப்போ இந்த 3 கோணங்களில் ஒரு கோணம் 90 டிகிரியாக இருக்கிறதுனால நான் வரைஞ்ச இந்த ஏபிசி செங்கோண முக்கோணம்னு சொல்லிடலாம். இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தில் பொதுவாக செங்கோணம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது டானா சிம்பிளை தலையீழாக போட்டிருப்பாங்க, இல்லைன்னா எல் லெட்டரை தலையீழாக எழுதின மாதிரி சொல்லுவாங்க. பட் 90 இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கே பூரா 90 டிகிரி தான் அப்படின்றது கோணமாக நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, இந்த செங்கோண முக்கோணத்தில் இருக்கிற இன்னும் ஒரு சிறப்பு பண்பு என்ன அப்படின்னா, மற்ற முக்கோணங்களில் சொல்லாத ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அதாவது இந்த செங்கோண முக்கோணத்தில் மட்டும் ஒரு பக்கத்துக்கு நம்ம நிலையான ஒரு பெயர் எப்பயுமே கொடுத்துடலாம். அது எந்த பக்கம் அப்படின்னா, அந்த பக்கத்தையே 2 விதமாக சொல்லுவாங்க. மொதல் விதமாக எப்படி சொல்லலாம்னா, அந்த முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, செங்கோண முக்கோணம், அந்த செங்கோண முக்கோணத்தில் இருக்கிறதுலே நீளமான பக்கம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இல்லை அப்படின்னா அந்த 90 டிகிரி அந்த செங்கோணத்துக்கு நேர் எதிரில் உள்ள ஒரு பக்கம், அந்த பக்கத்துக்கு தான் ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த பேர் தான் கர்ணம். இந்த கர்ணத்தை பயன்படுத்தி இந்த பித்தாகரஸ் தேற்றம் இருக்குது. பித்தாகரஸ் தேற்றம் நீங்கள் வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வார்த்தைகள்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 15க்குள்ளே தான் இருக்கும். அந்த 15 வார்த்தைகளை நம்ம பொருள்பட எழுதணும். அந்த 15 வார்த்தைகளை பொருள்பட எழுதுறதுக்கு நான் இங்கே ஒரே லைனில் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த பித்தாகரஸ் தேற்றம் இந்த கர்ணம் இருக்குது பார்த்தீங்களா, கர்ணன்றது ஒரு பக்கம். இன்னும் எத்தனை பக்கம் இருக்குது, 2 பக்கம் இருக்குது. இந்த 2 பக்கத்துக்கு என்ன பேர் நமக்கு தெரியாது. இதே இது
ட்ரிகனாமெட்ரி திரிகோணமிதியியல் சொல்லுவோம்ல, அந்த பாடமாக இருந்தால் எடுத்துக்கிற இன்னொரு கோணத்தை வச்சு நம்ம அடுத்துள்ள பக்கம் இல்லைன்னா எதிர்பக்கம் சொல்லிடலாம். ஆனால் நம்ம படிக்கிறது இது வடிவியலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே மற்ற பக்கங்களுக்கு தனிப்பட்ட பேர் கிடையாது. சரி, இப்போ இந்த பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கர்ணம் சொல்கிறோம்ல அந்த பக்கத்துக்கையும் மற்ற பக்கங்களுக்கு பேர் இல்லை, அதனால் அதுக்கு நம்மளே ஒரு பேர் கொடுத்துட்றோம். முதல் பக்கம், அடுத்து வந்து என்னது இரண்டாம் பக்கம்னு நான் பேர் கொடுத்துட்றேன். முக்கோணம்னாலே 3 பக்கம் இருக்கும். அந்த 3ல் கர்ணம்ன்றது ஒரு பக்கம், இங்கே மற்ற பக்கங்களுக்கு பேர் எனக்கு தெரியாதனால நானே ஒரு பேர் முதல் பக்கம் இரண்டாம் பக்கம்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஒரே லைனில் நம்ம பித்தாகரஸ் தேற்றம் சொல்லிடலாம். பித்தாகரஸ் தேற்றம்ன்றது இந்த 3 பக்கங்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பு தான். என்ன மாதிரி அப்படின்னா, இந்த கர்ணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்ணத்தை வர்க்கப்படுத்திங்கன்னா அதையே கர்ணத்தோட மல்டிபிள் பண்ணுறது, ஸ்கொயர் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். அது எப்படி இருக்கும், அதே மாதிரி மற்ற பக்கங்களையும் என்ன செய்கிறோம், வர்க்கப்படுத்துகிறோம். அந்த வர்க்கப்படுத்துகிறத நான் என்ன செய்கிறேன், கூட்டுறேன். அப்போ அந்த 2 பக்கங்களையும் வர்க்கப்படுத்தினதுக்கப்புறம் கூட்டினேன்னா எனக்கு அங்கே ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையும் முன்னதாக நான் இந்த கர்ணத்தை வர்க்கப்படுத்தி எனக்கு ஒரு விடை கிடச்சிருக்கும். அந்த விடையும் என்னது, சமம். இதுதான் பித்தாகரஸ் தேற்றம் சொல்லுறது. ஸோ திரும்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 பக்கங்கள், அந்த 3 பக்கங்களில் ஒரு பக்கத்தோட வர்க்கம் மற்ற பக்கங்களோட வர்க்கங்கள் தனித்தனியாக வர்க்கப்படுத்தி அதோட கூடுதலுக்கு சமம். சரி, இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 4 பகுதிகளாக இதை பிரித்து இதை நிரூபிக்க போகிறேன். மொதல் பகுதி கூற்றுன்னு சொன்னேன். அந்த கூற்றை நம்ம இப்போ எப்படி எழுதுறதுன்றதை பார்ப்போம். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த பித்தாகரஸ் தேற்றம் எந்த முக்கோணத்தில் மட்டும்தான் செல்லுபடியாகும், செங்கோண முக்கோணம். அப்போ நம்ம எழுதக்கூடிய முதல் வார்த்தைகளில் எந்த இதை நம்ம சொல்லிடணும், செங்கோண முக்கோணம்ல சொல்லிடணும். எப்படி நம்ம தமிழில் பொருள்பட எழுதுறது, ஒரு செங்கோண முக்கோணத்தில், இதுதான் கூற்றோட ஆரம்பம். இப்படி நீங்கள் செங்கோண முக்கோணம்னு சொல்லலை அப்படின்னா அந்த தேற்றம் முழுமையாகவே தப்பாகும். அதனால் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு செங்கோண முக்கோணத்தில், செங்கோண முக்கோணத்தில் அதை எழுதிட்டோமா. இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, இடதுகை பக்கம் கர்ணத்தை வர்க்கப்படுத்தியிருக்கோம். அப்போ அந்த வார்த்தை எழுதிக்கோங்க. என்ன பண்ணுறேன், கர்ணத்தின் வர்க்கம், அந்த வார்த்தை இருக்கான்னு பாருங்கள். கர்ணத்தின் வர்க்கமானது, அதோடு நம்ம நிப்பாட்டுறோம். அதுக்கப்புறம் இங்கிட்ட இருக்கிற வலதுகை பக்கம் இருக்கிறத நம்ம இப்போ சொல்ல போகிறோம். எப்படி அதை பொருள்பட சொல்கிறது அப்படின்னா, இங்கே மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குது, 2 பக்கம் இருக்கா. அதை எப்படி சொல்லலாம், இந்த பக்கத்தை தவிர்த்து மற்ற 2 பக்கங்களாக இருக்குது. அதனால் மற்ற 2 பக்கங்களின் அந்த 2 பக்கங்களையும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வர்க்கப்படுத்தியிருக்கோம். அப்போ பொருள்பட எழுதணும்னா எப்படி எழுதணும், மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் என்னது, அந்த 2 வர்க்கங்களையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கூட்டிட்டோம். அப்போ இங்கே அதை எப்படி எழுதுறது, கூடுதலுக்கு. கூட்டினோம்னா என்னவாகும், இதோட வர்க்கத்துக்கு அது சமமாகும். அதனால் இது சமம்னு வரும். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் இந்த ஸ்லாஷ் போடுறேன். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சரி, இப்போ படம் நம்ம வரையணும். அதை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கூற்றில் இருந்தால் படம் வரையணும். படம் எப்படி வரைய போகிறோம், என்ன படம் வரையணும், செங்கோண முக்கோணத்தின் ஆரம்பிச்சிருக்கா. அப்போ நம்ம வரைகிறது என்னது, செங்கோண முக்கோணமாக தான் இருக்கும். செங்கோண முக்கோணம்னா இந்த மாதிரியே நம்ம படம் வரையலாம். ஆனால் நம்ம தேற்றத்தை நிரூபிக்கிறதுக்காக படத்தை இந்த மாதிரி வரைய மாட்டோம், கொஞ்சம் தலைகீழாக வரைகிறோம். எப்படின்னா இந்த மாதிரி தலைகீழாக வரைகிறோம். வரைஞ்சி அதுக்கு நம்மளே ஒரு பேர் கொடுக்குறோம், ஏபிசி. செங்கோண முக்கோணம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோணம் 90 டிகிரி இருக்கும். அது எதுன்னு நம்ம தான் சொல்லணும். ஏவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம், சியாக இருக்கலாம். ஆனால் நான் எந்த எழுத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏவை நான் செங்கோணமாக எடுத்துக்கிறேன். அப்போ படம் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த படத்தை வரைஞ்சிருப்பேன். படம் என்னது, ஒரு முக்கோணம் ஏபிசி. இது செங்கோண முக்கோணம்ன்றதுனால ஒரு கோணம் என்னது 90 டிகிரி. ஓகே, போட்டாச்சு. இப்போ இங்கே கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தலைப்பில் இங்கே என்ன இருக்குன்றதை எழுதணும். என்ன இருக்குது, ஒரு முக்கோணம் இருக்குது, அதோட பேர் ஏபிசி. அதில்
ஒரு கோணம் ஏ வந்து என்னது 90 டிகிரி, அதாவது செங்கோணம்ன்றதை நம்ம இங்கே சொல்லிடுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்து வந்து நிரூபிக்க வேண்டியது. அடுத்து நிரூபிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இங்கே வந்து இந்த தேற்றத்தை இந்த முக்கோணத்தோட தொடர்பு படுத்துங்க, ரிலேட் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த இதில் கர்ணம்ன்றது என்னது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 90 டிகிரிக்கு நேர் எதிர் பக்கத்தில் உள்ள பக்கம் தான் கர்ணம். நேர் எதிர் 90 டிகிரி ஏல இருக்குது, ஏக்கு நேர் எதிரில் உள்ள பக்கம் பிசி. அந்த பிசியை நான் இந்த கர்ணம் இருக்கிற இடத்துல எழுதி அதுக்கு மேலே பவர் 2 போட்டேன், அதாவது ஸ்கொயர் பண்ணி வச்சிட்டேன். முதல் பக்கம் இரண்டாவது பக்கம்ன்றது என்னது? மொத்தம் இந்த முக்கோணத்தில் இருக்கிறது 3 பக்கம், அதில் ஒரு பக்கம் பிசி நான் எடுத்துட்டேன். மற்ற பக்கங்கள் என்னவாக இருக்கும்? ஒன்று இந்த ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கிற இந்த பக்கம், இன்னொன்று என்னது ஏலேருந்து சி வரைக்கும் உள்ள பக்கம். என்னது? அந்த முதல் பக்கம் நான் எதை எடுத்துக்கிறேன்னா ஏபின்னு எடுத்துக்கிறேன். அதை என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து ப்ளஸ் போட்டாச்சு. இங்கே இருக்கிற பக்கம் இரண்டாம் பக்கம் என்னது? மிச்சம் இருக்கிறது ஏசி மட்டும்தான். அதை எடுத்துகிட்டு அதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போ இந்த 2 பக்கங்களையும், இதுதான் வந்து என்னது? பித்தாகரஸ் தேற்றம் இந்த முக்கோணத்துக்கான. இப்போ நான் எதை நிரூபிக்கணும்? இந்த முக்கோணத்தில் இந்த லைனை நிரூபிக்கணும். இதுக்கு பதிலாக இந்த இதை நான் நிரூபிக்க போகிறேன், ஏன்னா அது ரெண்டுமே என்னது? ஒன்று தான். அப்போ இங்கே நான் எழுதுகிறேன், நிரூபிக்க வேண்டியது என்னது? கர்ணம், அதாவது அந்த பிசியோட வர்க்கம், மற்ற இரு பக்கங்கள் என்ன? ஏபி, அடுத்து ஏசி. அது ரெண்டையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி கூட்டினா எனக்கு கிடச்சிரும். இப்போ இந்த தேற்றத்தை நான் நிரூபிக்கணும். அதனால் நிரூபணம். இந்த நிரூபணம் பகுதி வந்து ரொம்ப ஈஸி. ஒரு 3லேருந்து 4 நிமிடங்கள் நீங்கள் கவனமாக பார்த்துட்டிங்கனாலே இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பகுதி தான் நிறையா பேர் மனப்பாடம் பண்ணுறீங்க. சரி, இப்போ இதை என்ன செஞ்சால் அந்த மனப்பாடம் பண்ணுறதை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் வந்து என்னது? இதை நிரூபிக்கிறதுக்காண்டி இதில் ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. இந்த முக்கோணத்தில் ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகிறீங்க, புதுசாக சேர்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கோட்டு துண்டு வரைய போகிறீங்க. அந்த கோட்டு துண்டு வந்து என்னது? ஏல ஆரம்பித்து இந்த பிசி லைன் இருக்குங்களா, அந்த லைன் மேலே வரைக்கும் வரைய போகிறீங்க. வரைஞ்சிட்டு அது அந்த பிசியில் தொடுற புள்ளிக்கு பேர் வந்து டி. அதுவும் அந்த கோட்டு துண்டை எப்படி தொடுது அப்படின்னா, இந்த தொடுற இடத்துல இந்த பக்கமும் 90 டிகிரி இருக்குது, இந்த பக்கமும் 90 டிகிரி இருக்குது. அந்த மாதிரி நான் அந்த கோட்டு துண்டை நான் வரைஞ்சிக்கிறேன். அப்போ இங்கே நான் இந்த ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதை நான் வந்து என்னது இங்கே சொல்லணும். அதுக்காக வந்து என்னது? இங்கே வந்து இங்கே அமைப்புனா கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணியிருக்கேன்? புதுசாக ஒரு ஏடின்றதை வரைஞ்சிருக்கேன். ஏடி அது வந்து எப்படி இருக்குது? இந்த பிசிக்கு 90 டிகிரியை கொடுக்குது. 90 டிகிரியை கொடுக்குதுன்னா அதுக்கான தமிழ் வார்த்தை செங்குத்து. அதற்கான சிம்பல் வந்து இந்த சிம்பல். அப்போ ஏடி இந்த பிசிக்கு செங்குத்தாக நான் என்ன செஞ்சுருக்கேன்? வரைஞ்சிருக்கேன். அப்போ அதை நான் வரைக அப்படின்னு பொருள்பட எழுதியாச்சு. இப்போ நிரூபணம் பாருங்களேன். நிரூபணம்ன்றது 2 பார்ட்டாக நான் பிரிச்சிட்டேன். மொதல் பார்ட்டில் என்ன பண்ணுறோமோ அதே தான் அடுத்த பார்ட்லேயும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ மொதல் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? வெளியில் இருக்கிற ஏபிசி இது ஒரு முக்கோணம். அடுத்து உள்ளுக்குள்ளே ஏபிடி இந்த ஒரு குட்டி முக்கோணம். அதுக்கு பக்கத்துலேயே ஏடிசி மொத்தம் 3 முக்கோணம் இருக்குது. இதில் நான் 2 முக்கோணங்களாக எடுத்து நான் ஒப்பிட போகிறேன். ஒப்பிடுறதுனா கம்பேர் பண்ண போகிறேன். சரி, இப்போ வாங்களேன். முதல் வந்து என்னது? முக்கோணம் இருக்குல்ல, குட்டி முக்கோணம் என்னது? ஏபிடியா, அதை எடுத்துக்கிறேன். முக்கோணம் ஏபிடி கமா மற்றும் கமா வராது மற்றும் பெரிய முக்கோணம் என்ன? ஏபிசி அந்த முக்கோணம் எடுத்துக்கிறேன். முக்கோணம் ஏபிசி இணை இந்த 2 முக்கோணத்தை என்ன பண்ணுறேன்? ஒப்பிட. ஆக்சுவலாக இந்த லைன் புக்கில் இருக்காது,
அது புக்கில் இல்லாதனால தான் மனப்பாடம் பண்ணுறீங்க. ஸோ இந்த லைன் எழுதினாலும் தப்பு இல்லை, எழுதலைனாலும் இது வந்து என்னது அவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பும் உண்டாக்காது. ஸோ ஏபிசினே ஒப்பிட எப்படி ஒப்பிடுறது அப்படின்னா, அந்த 2 முக்கோணத்தையும் நான் இங்கே படமாக வரைய போகிறேன். படத்தை பார்த்தீங்க அப்படின்னா முதல் முக்கோணம் என்னது, முக்கோணம் ஏபிடியா, அது பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது, ஏபிடி. அதை அப்படியே இங்கே வரைங்க. ஏ டி பி. இப்போ நீங்கள் செய்கிறது முக்கியமான ஒன்று. இதுக்கப்புறம் ஒரு 3-4 ஸ்டெப்பு தான். இந்த 3-4 ஸ்டெப்பை கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த முக்கோணம் வந்து இப்போ என்ன வரைஞ்சிங்களோ அதே மாதிரி வரைஞ்சிருங்க. அதே அந்த முக்கோணம் என்ன பொசிஷன் வடிவத்தில் இருக்கோ அதே மாதிரி அந்த பக்கம் திருப்பி வரைஞ்சிருங்க. இப்போ 2 முக்கோணத்தையும் நீங்கள் கரெக்டாக ஒப்பிடணும். இப்போ குட்டி முக்கோணம் ஏபிடியில் டி வந்து 90 டிகிரியா, அப்போ இங்கே 90 டிகிரியை போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த முக்கோணத்தில் இந்த இடத்துல என்ன இருக்கும், 90 டிகிரி இருக்கும். ஆனால் இங்கே வர வேண்டிய முக்கோணம் என்ன, பெரிய முக்கோணம் ஏபிசி. அப்போ பெரிய முக்கோணத்தை பாருங்களேன், ஏபிசி. அந்த ஏபிசியில் 90 டிகிரி எங்கே இருக்குது, இந்த ஏல தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வர வேண்டிய புள்ளி வந்து என்னது, ஏ. அப்போ இந்த 3 புள்ளியில் ஒரு புள்ளி வந்துருச்சு, இன்னும் பிஎஸ்சி வரணும். இப்போ இந்த 2 முக்கோணத்துலேயும் பொதுவான புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு அப்புறம் பி இருக்கா. அப்போ இந்த முக்கோணத்தில் பி எங்கே வந்துச்சோ அதே இடத்துல இந்த முக்கோணத்தில் பி வந்துடணும். சரிங்களா. 3வது எழுத்து வந்து என்னது, சி. அது இங்கே தான் வந்தாகணும். புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து 1 2 3 போட்டு படிக்காதீங்க. அப்படி படிக்கிறது வந்து கணிதத்தை உங்களை கணிதத்து மேலாட இருக்கிறவங்களோட ஆர்வத்தை குறைச்சிரும். அப்போ இந்த முக்கோணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு குட்டி முக்கோணத்தை வரைஞ்சிருங்க. அந்த எழுத்துக்களை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு நீங்கள் வந்து என்ன இந்த முக்கோணத்தோட எழுத்துக்களை எழுதிடுங்க. இப்போ இந்த 2 முக்கோணத்தை நான் என்ன செஞ்சுருக்கேன், வரைஞ்சிருக்கேன். இன்னும் நான் என்ன செய்யலை, ஒப்பிடலை. சரி, எப்படி ஒப்பிடுறது அப்படின்னா, இந்த 2 முக்கோணத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்களேன். இந்த முக்கோணம் சின்ன முக்கோணத்தில் 90 டிகிரி ஒரு இடத்துல இருக்குது, இங்கேயும் 90 டிகிரி இடத்துல இருக்கா. அப்போ இந்த ரெண்டுமே 90 டிகிரின்றதுனால கோணம் டியும் கோணம் ஏவும் என்னது, 90 டிகிரி. இது வந்து என்னது, செங்கோணம். இது வந்து என்னது, செங்கோணம். ஓகே. அடுத்து வந்து என்னது, இந்த 2 முக்கோணத்துலேயும் பீன்ற எழுத்து காமனாக இருக்குது. இப்போ பீன்ற எழுத்து காமனாக இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய கோணமும் என்னது, காமனாக இருக்கும். அப்போ ரெண்டுலேயுமே என்னது, பீன்ற எழுத்தை மட்டும் நீங்கள் எழுதுங்க. இதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா, இங்கே மொத்தம் 3 லெட்டர் வரணும். மற்ற லெட்டர் என்ன அப்படின்னா, இந்த பி இருக்குங்களா, இந்த பீன்ற கோணம் வந்து எதனால் ஏற்படுது, ஏலேருந்து ஒரு லைன் வருது, டிலேருந்து ஒரு லைன் வருது, அது போய் முற்ற இடத்துல இருக்கிற பாயிண்ட்டு தான் டிஇ. அதனால தான் அந்த இடத்துல ஒரு கோணம் உருவாகுது. அப்போ அந்த பி வந்து எதுக்கு இடையில வந்துடுது, ஏக்கும் டிக்கும் இடையில வருது. அப்போ இங்கே என்ன போட்டுருங்க, இந்த பக்கம் ஏவும் டினும் போட்டுருங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, ஏக்கும் டிக்கும் இடையில இருக்கிற பியில் தான் அந்த கோணம் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ அதே மாதிரி இந்த பிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கோணம் எதில் இருக்குது, சிக்கும் ஏக்கும் இடையில இருக்குது. நம்ம சி ஏன்னு போட்டாலும் தப்பு இல்லை, ஏ சின்னு போட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த 2 இதுக்கும் இடையில அந்த கோணம் இருக்குது. இப்போ இந்த 2 கோணம் என்னது, பி தான். இது வந்து என்னது, பொது கோணம். பொதுவான கோணம்னு எடுத்தனாலும் சரிதான், பொதுவான கோணம் அப்படின்னு எழுதிக்கிட்டோம். சரி, இப்போ இந்த 2 முக்கோணத்தை நான் என்ன செஞ்சேன், ஒப்பிடுறேன். அதுக்காக வரைஞ்சிட்டேன். என்ன நான் ஒப்பிட்டுருக்கேன், 2 முக்கோணத்துலேயும் 2 கோணங்களை ஒப்பிட்டுருக்கேன். கோணம்ன்றதுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தை, ஆங்கிள். அதோட முதல் எழுத்து ஏ. அப்போ இங்கே நான் ஒரு ஆங்கிளை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டேன், பேசிட்டேன். இங்கே ஒரு ஆங்கிளையும் பேசிட்டேன். இப்போ இந்த எக்ஸசைஸ் 4.1ல் நமக்கு அது என்ன கான்செப்ட்னா, சிமிலர் கான்செப்ட், அதாவது சர்வ சமம் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, 2 முக்கோணங்களை நம்ம என்ன சொல்லலாம், சர்வ சமம், அதாவது இந்த சிம்பிள் போட்டு சிமிலர்னு சொல்லலாம். அப்போ 2 முக்கோணங்களை நம்ம சர்வ சமம்னு சொல்லணும்னா அந்த 2 முக்கோணங்களில் 2 கோணங்கள் சமமாக இருக்கணும். இங்கே இந்த 2 முக்கோணங்களையும் நான் வந்து ஒப்பிட்டு 2 கோணங்கள் சமம்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த 2 கோணங்கள் பயன்படுத்தின ஏஏ விதிமுறைப்படி இந்த 2 கோணங்களும் என்னது,
முக்கோணம் ஏபிடியும் முக்கோணம் ஏபிசியும் என்னது சிமிலர், அதாவது சர்வ சமம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரி, சர்வம் சமம்னா அதனால் நம்ம என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பரீட்சைக்கு தேவையில்லை, ஒரு கான்ஃபிடென்ட். இது வந்து நீங்கள் மைண்டில் தான் இந்த ஸ்டெப்பு நீங்கள் யோசிச்சுக்கணும். அதாவது ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம். ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம். இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. ஒத்த பக்கங்களின் விகிதம். அது என்ன ஒத்த பக்கங்கள்? இப்போ இந்த 2 முக்கோணம் எடுத்துக்க அப்படின்னா, ஏபி இந்த பக்கத்தை எடுத்தேன்னா அதே மாதிரி இந்த முக்கோணத்தில் இருக்கிற பக்கம் என்னது பிசி. அப்போ ஏபியும் பிசியும் ஒத்த பக்கங்கள். இப்போ கீழே பிடி எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது பிஏ. அப்போ பிடியும் பிஏவும் என்னது ஒத்த பக்கங்கள். அடுத்து ஏடி இருக்குன்னா இங்கே சிஏ. அதே மாதிரி அதே இடத்துல இருக்கிற முக்கோணம் ஏடியும் அடுத்து இங்கே சிஏ இருக்கா, அதுவும் என்னது ஒத்த பக்கங்கள். இப்போ ஒத்த பக்கங்கள்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ விகிதம்னா என்னது? அது ரெண்டையும் வகுக்கணும், அதாவது டிவைட் பண்ணுங்கள். அந்த விகிதங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அந்த விகிதங்கள் சமமாக இருக்கும். அப்போ நான் இங்கே என்ன எழுத போகிறேன்? இந்த 2 முக்கோணங்கள் என்னது? சர்வசமம். சர்வசமம்னா என்னது? ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம். இப்போ ஒத்த பக்கங்கள் என்ன? இங்கே நான் எந்த பக்கம் எடுக்கிறேன்? ஏபி எடுக்கிறேன்னா இங்கே நான் என்ன பக்கத்தை எடுக்கணும்? சிபி. அதை எப்படி சொல்லிக்கலாம்? பிசின்னு சொல்லிக்கலாம். அப்போ அந்த ஏபி பிசி இதான் ஒத்த பக்கங்கள். அதோட விகிதம்ன்றது என்னது? அது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு ஒத்த பக்கங்கள் என்னது? நான் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த முக்கோணத்தோட கீழ்ப்பக்கம் பிடி, அதை எடுக்கிறேன். அடுத்து வந்து என்ன இருக்குது? அதே மாதிரி இந்த முக்கோணத்தில் கீழ்ப்பக்கம் ஏபி இருக்குது, அதை எழுதிக்கோங்க. இது ரெண்டுமே என்னது? சமம். ஓகே, புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன் நம்ம 3வது இதை எடுக்கலைன்றதை நம்ம யோசிக்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 3வது பக்கம் நம்ம எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது வந்து இந்த நிரூபணத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று. சரி, ஏன் இந்த 2 மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நான் இந்த பித்தாகரஸ் தேற்றத்தோட நிரூபணத்தில் ஏபி ஸ்கொயர்ன்ற வார்த்தை வந்துருச்சு, இந்த லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ நான் எடுக்கக்கூடிய கோணத்தில் 2 பக்கத்துலேயும் அந்த ஏபி இருக்கணும். அதனால தான் ஏபி இருக்கிற பகுதி இருக்குது. இந்த முக்கோணத்தில் ஏபி இங்கே இருக்குது, அதே மாதிரி அந்த இதை எடுத்து நான் டிவைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த முக்கோணத்தில் வேறு ஏபி இல்லை, இங்கே இருக்குது. அந்த முக்கோணம் கீழே இருக்குது. அப்போ இங்கே என்னது? கீழே இருக்கிற அந்த பக்கத்தை எடுத்து நான் டிவைட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ இதுக்கப்புறம் ரொம்ப எளிமையான ஸ்டெப்பு தான். குறுக்கு பெருக்கல் பண்ணால் போதும். ஒரே டேமாக இருந்தால் அந்த டேம் வந்து என்னவாயிரும்? ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறப்ப வேறு டேம்ன்றதுனால அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பக்கத்தில் எழுதிக்கலாம். இப்போ இந்த இது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இப்போ அடுத்து இந்த முக்கோணங்கள் என்ன, 2 முக்கோணங்கள் இங்கே எப்படி ஒப்பிட்ட மாதிரி வேறு 2 முக்கோணங்கள் நீங்கள் ஒப்பிட போகிறீங்க. என்ன அப்படின்னா, இங்கே உள்ளே இருக்கிற இன்னொரு முக்கோணம் ஏடிசி, 2வது முக்கோணம் ஏடிசி மற்றும் முக்கோணம் ஏபிசி இணை ஒப்பிட. அப்போ இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே எந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு போனீங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுங்கள். இந்த இது இந்த பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இது ரொம்ப எளிமையான ஒன்று தான். அப்போ நான் என்ன செஞ்சேன்? இங்கே வந்து என்ன முக்கோணம் இருக்கோ அது அப்படியே வரைஞ்சேன். இங்கே என்ன முக்கோணம் இருக்குது? ஏடிசி. அப்போ இந்த ஏடிசி முக்கோணத்தை நான் அப்படியே வரைகிறேன். முக்கோணம் ஏடிசி எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி வரைகிறேன். பேர் என்ன? ஏடிசி. அடுத்து இந்த முக்கோணம் வரைஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்? அதே மாதிரி முக்கோணம் பக்கத்தில் வரைஞ்சேன். இங்கேயும் அதே மாதிரி முக்கோணத்தை கடைசி இங்கே வரைகிறேன். இப்போ 2க்கும் பேர் ஒப்பிட்டு பேர் கொடுக்க போகிறேன். இங்கே என்ன முக்கோணம் வருது? இந்த ஏபிசி முக்கோணம் வருது. அப்போ கோணம் 90 டிகிரியை நான் எழுதிக்கிறேன். இங்கே 90னா இங்கேயும் 90. பெரிய முக்கோணத்தில் 90 டிகிரி எங்கே இருக்கும்? ஏல இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஏ தான் வரும். அடுத்து 2லையும் பொதுவான எழுத்து ஏக்கு அப்புறம் என்ன எழுத்து இருக்குது? இந்த சி இருக்குது. அப்போ இங்கே சி வர இடத்துல இங்கேயும் சி வந்துடும். மிச்சம் எழுத்து ஏசி வந்துருச்சு. வராத எழுத்து பி, அதுதான் இங்கே இருக்கும்.
ஓகே. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இந்த விஷயங்கள் ரெண்டுலேயும் எது 90 டிகிரியாக இருக்குது? கோணம் டியும் கோணம் ஏவும் 90 டிகிரி. ஏன்னா இது வந்து செங்கோணம். காரணம் வந்து இது செங்கோணம். ஓகே. அடுத்து ரெண்டாவது, எந்த கோணம் பொதுவாக இருக்குது? ரெண்டுலேயும் இருக்குது சி. அப்போ சியை எங்கே எழுதிக்கோங்க. இந்த சி வந்து எது கடையில் இருக்குது? ஏக்கும் டி கடையில் இருக்குது. அதனால் ஏக்கும் டிக்கும் இடையில போட்டுக்கோங்க. இங்கே சி எது கடையில் இருக்குது? ஏக்கும் பி கடையில் இருக்குது. ஏக்கும் பி கடையில் உள்ள என்ன எழுதணும்? காரணம் பொதுவான கோணம். பொதுவான கோணம். சரி, இப்போ போன இது பகுதி மாதிரி ரெண்டு முக்கோணத்தை ஒப்பிட்டு நான் ஆங்கிளை டிஸ்கஸ் பண்ணி ஈக்குவல்னு சொல்லிட்டேன். இங்கேயும் ஆங்கிளை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த விதிமுறை பேர் ஆங்கிள் விதிமுறை. ஆங்கிள் விதிமுறைப்படி இந்த ரெண்டு முக்கோணம் ஏடிசி, முக்கோணம் ஏபிசி ரெண்டுமே சர்வசமம். சர்வசமம்னா என்ன எழுதலாம்? அந்த ஒத்த பக்கங்களோட விகிதங்கள் சமமாக இருக்கும். இங்கே ஒத்த பக்கங்கள் என்ன? எந்த பக்கத்தை எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்கொயர்டு இருக்குங்களா? அந்த ஏசி இருக்கிற பக்கங்களை எடுங்க. இந்த முக்கோணத்தில் ஏசி எங்கே இருக்குது? இந்த பக்கம் இங்கே ஏசி, அதாவது கர்ணத்தோட இடத்துல. அதே மாதிரி ஏசி மாதிரி அங்கே என்ன பக்கம் இருக்குது? ஒத்த பக்கமாக இருக்கிறது பிசி. அதை கீழே எழுதிக்கோங்க. இதோட விகிதம். அடுத்து ஏசி வந்து எங்கே இருக்குது? இந்த முக்கோணத்தில் கீழே இருக்குது. அப்போ அதே மாதிரி முக்கோணத்தில் கீழே உள்ள பக்கம் என்னது? டிசி. இங்கே ஏசியை வந்து என்னது? கீழே எழுதுங்க. இப்போ இந்த இப்படித்தான் இந்த இது வருது. நீங்கள் போடுற மாதிரி இந்த 1 2 போட்டு அப்படிலாம் வந்து எழுதி மனப்பாடம் பண்ணுறது வந்து என்னது? நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. இப்போ இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் இது ரெண்டும் வேறு எலமெண்ட்டுன்றதுனால பிசி இன்ட்டு டிசி அப்படின்னு எழுதியாச்சு. இதை முதல் சமன்பாடுன்னு எடுங்க. இதை வந்து ரெண்டாவது சமன்பாடு எழுதுங்க. இதுக்கப்புறம் வெறும் 4 வரிகள் தான். என்ன அப்படின்னா, முதல் சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் நான் என்ன செய்கிறேன்? கூட்டுறேன். இப்போ முதல் சமன்பாட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இடதுகை பக்கம் என்ன இருக்குது? ஏபி ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி இரண்டாவது சமன்பாட்டில் இடதுகை பக்கம் என்ன இருக்குது? ஏசி ஸ்கொயர். இப்போ அது ரெண்டையும் நான் என்ன செய்கிறேன்? கூட்டுறேன். இப்போ அதுக்கு இணையாக ஏபி ஸ்கொயர் மாதிரி அந்த முதல் ஈக்குவேஷனில் வலதுகை பக்கம் இருக்கிறது வந்து பிடி இன்ட்டு பிசி. பிடி இன்ட்டு பிசி அந்த இதையும், இரண்டாவது சமன்பாட்டில் வலதுகை பக்கம் இருக்கிறது என்னது? பிசி இன்ட்டு டிசி. பிசி இன்ட்டு டிசி. இந்த ரெண்டையும் நான் என்ன செய்கிறேன்? கூட்ட போகிறேன். ஸோ அதனால் கூட்டல் சிம்பிள் போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது அப்படின்னா பிசின்றது காமனாக இருக்கும். அதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2 டேர்மில் இருந்தது பிசி போயிடுச்சுன்னா மிச்சம் உள்ள பிடி இருக்கும். இந்த கூடுதல் இங்கேருந்து பிசி போயிடுச்சுன்னா மிச்சம் டிசி இருக்கும். அடுத்து பிசி. இப்போ இது என்னன்றது பார்க்கணும். பிடியையும் டிசியும் நான் கூட்டணும். அப்போ இந்த படத்தை பாருங்கள். படத்தில் பிடி இவ்வளோ தூரம் தான், டிசி இவ்வளோ தூரம். இந்த 2 தூரத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா அது ரெண்டையும் சேர்க்குறோம்னு அர்த்தம். இந்த பிடியையும் டிசியும் சேர்த்தோம்னா நமக்கு இந்த ஃபுல் லென்த் என்னது? பியில் ஆரம்பித்து சி வரைக்கும் உள்ள லென்த்து கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே பிசின்னு போட்டோம். இப்போ இது ரெண்டுமே என்னது? ஒரே உறுப்புகள். பெருக்கல் இருந்தால் பிசி ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? பிசி ஸ்கொயர். இங்கே நிரூபிக்க வேண்டியதை பாருங்களேன். ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர்னு ஆட் பண்ணால் பிசி ஸ்கொயர் கிடைக்கிதுங்களா? அப்போ இங்கே நம்ம அதை எழுதி நிரூபிச்சிட்டோமா? அவ்வளோதான் இங்கே பித்தாகரஸ் தியரம். நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த தியரம் உண்மையிலே புரிஞ்சிருச்சுன்னா இதை நல்லா ஒரு தடவை பார்த்து எழுதி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ உங்களுக்கு கட்டாயம் புரிஞ்சிடும். இப்போ கடைசியாக என்ன முடிவு எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? பித்தாகரஸ் தேற்றத்தை எழுதி நிரூபிட்டோம். நம்ம எழுதிட்டோம், நிரூபிக்கவும் செஞ்சாச்சு. அப்போ அதை முடிச்சிருங்க. பித்தாகரஸ் தேற்றமானது எழுதி நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான். ஸோ இந்த காணொளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வெறும் அந்த தேற்றம் மட்டும்தான் இருந்துச்சு. மிச்சம் பேப்பர் வெண்மையாக தான் இருந்துச்சு, வெள்ளைத்தாளாக தான் இருந்தது. இப்போ
ஒவ்வொரு லைனாக நம்ம புரிஞ்சு எழுதி இப்போ இந்த ஒரு பக்கத்தில் எழுதிட்டோம். இந்த தேற்றம்ன்றது நம்ம புரிஞ்சு எழுதக்கூடிய ஒரு விஷயம். இதை புரிஞ்சு நீங்கள் எழுதி முயற்சி பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நன்றி.